இப்போ சமீப காலமாக நம்ம தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய படங்கள் ரீரிலீஸ் செய்ய ஆரம்பித்த அந்த ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. நிறைய படங்கள் வந்து பல படங்கள் வெற்றியும் பெற்று வந்துட்டு இருக்குது. அது நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல சிறு பட தயாரிப்பாளர்கள் பல படங்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கூட்டம் வரமாட்டேன்றது ஒரு பக்கம் குறை இருந்துட்டு இருந்தது. அதே சமீப காலமாக இந்த ரீரிலீஸ் படங்கள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது, பெரிய படங்கள் வராத நேரங்களில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா இப்போ பெரிய நடிகர்களோட பழைய படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மறுபடியும் வந்து இந்த இடைவெளியில் கூட எங்களால் வந்து படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வேதனையோட பல இடங்களில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய வீடியோக்களில் வந்து நான் வந்து இந்த ஷிஃப்டிங் படங்கள் ரிலீஸ் ஆகிறத பற்றியும் அதே மாதிரி புது படங்களுக்கு சின்ன படங்களுக்கு ஏன் வந்து தியேட்டரில் கூட்டம் வராதுன்றதுக்கு வந்து உதாரணமாக வச்சு கம்பேரிசன் பண்ணி நான் வந்து என்னுடைய சில யோசனைகள் சொல்லிட்டு வந்தேன். அது வந்து தானாக வந்ததில்லை, நான் சில தியேட்டர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உதாரணம் வச்சு தான் சொல்லியிருக்கேன். கடந்த வாரத்தில் நான் அதை பார்த்தோம், கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருந்தது அந்த ஸ்டெப் அவங்க எடுத்துருக்கிறது. அது இது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ கடந்த வாரம் ரிலீஸ் ஆன சில படங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கவின் நடிச்ச அந்த ஸ்டாரு, அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் தானியா ரவிச்சந்திரன் அவங்க நடிப்பில் வெளியே வந்த சாந்தகுமார் தயாரிப்பு இயக்கத்தில் வந்த ரசவாதி, அப்புறம் வந்து அமீர் நடிப்பில் ஆதம்பாவா அவர்கள் தயாரித்து இயக்கிய படம் உயிர் தமிழுக்கு, இந்த படங்கள் வந்து கடந்த வெள்ளிக்கிழமைக்கு வந்திருக்கு. போன வாரம் நான் வந்து ஊரில் இல்லை, அனிருத் ஹுக்கும் கான்சர்ட்டுக்காக ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. என்னால் இங்கே ப்ரிவியூவில் பார்க்க முடியல. போயிட்டு வந்தோம்னே யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நான் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னாக்கா வரிசையாக டெய்லி ஒரு படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கவின் நடிச்ச அந்த ஸ்டார் திரைப்படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் சில கனெக்ட் அதில் சில காட்சிகள் இருந்தது. அது வேற ஒன்றும் இல்லை, 90s ஒரு ரசிகருடைய கதையை நடக்கிற மாதிரி தான் இதை காமிச்சிருந்தாங்க. நான் எப்படி ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எனக்குள்ள சினிமா ஊறி போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெறும் படம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நோட் புக்லேருந்து பேப்பர் ஷீட்ஸை கிழிச்சு சின்னதாக அதை துண்டு துண்டாக ஆக்கிட்டு இப்படி இது ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிற அளவுக்கு இந்த சைஸ் தான் இருக்கும் டைரி. அதில் சின்னதாக பார்த்தீங்கன்னா தியேட்டர் பேர், தேதி, ஷோ, இந்த டிக்கெட் ரேட்டு எல்லாம் போட்டு ஏதோ ஒரு அந்த நேரத்தில் எனக்கு தோணுது இப்படிலாம் நம்ம நோட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தலைவரோட ரசிகன் ஆனதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், பழைய பேப்பர் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து தினத்தந்தியும் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து வாங்குவாங்க. அவங்ககிட்ட இந்த பேப்பர் வாங்கி அந்த குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை பேப்பர்லாம் சினிமா நியூஸ் விளம்பரங்கள் அதில் வரும். அதுக்கப்புறம் வந்து தலைவருடைய கலெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போலாம் பேப்பர்லாம் எந்த அட்டைப்படம் வந்தாலும், எந்த புக்கோட அட்டைப்படம் வந்தாலும் சரி, எந்த பத்திரிகையோட தலைப்பில் செய்திகள் வந்தாலும் சரி, உடனே அந்த பேப்பர் வாங்கி அதை கட்டிங்காக போட்டு நான் யூஸ் பண்ண பழைய நோட் புக்குங்களை ஒட்டி வைக்க ஆரம்பித்தேன். அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காலப்போக்கில் அது வந்து என்னோடய பிஆர்ஓ தொழிலுக்கு அது ரொம்ப சம்மந்தப்படும் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் திரைப்படம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அதுதான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அது இன்னும் டீப்பாக கனெக்ட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்து அந்த படத்தில் கவின் வந்து தலைவரோட ரசிகராக காட்டுவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பல காட்சிகளில் அல்லது தலைவரோட பேக்ட்ராப்லாம் காமிச்சிருப்பாங்க. திரையில் தலைவர் படம் பாஷா ஓடிட்டு இருக்கிறது மாதிரிலாம் காட்டுவாங்க. இந்த மாதிரி சில ரெஃபரன்சஸ் அதில் காமிச்சிருந்தாங்க. பேசிக்காக வந்து ஒரு ரசிகன், ஒரு சினிமா பிரியன், அந்த அளவுக்கு நடிப்பு அப்படின்னு வாழ்க்கையே நடிப்பாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி இந்த படம் தான் அந்த ஸ்டாரு. லைஃப் எப்படிலாம் வந்து டர்னிங் பாயிண்ட் வருது அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிருக்காங்க. தரமான படம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன் தாஸ் தானியா ரவிச்சந்திரன் நடிப்பில் வந்த அந்த சாந்தகுமாரோடைய படம். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலான ஒரு படம். அந்த ரொம்ப சட்டிலாக நடிச்சிருக்காரு அர்ஜுன் தாஸ், அவருடைய வழக்கமான ஸ்டைலு. எனக்கு என்ன தெரில, திரையில் அர்ஜுன் தாஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய நடிகர் ரகுவரன் ஞாபகம் தான் வரும். மேபி அந்த குரலும் சரி, இல்லை அந்த அர்ஜுன் தாஸ் அந்த ஒரு லுக்ஸ் அது கொடுக்குற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் சில நடை உடை பாவனை கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரகுவரனோட இமிட்டேஷன் எனக்கு அர்ஜுன் தாஸில் பார்க்க எனக்கு தோணுது. எனக்கு தோணுது, உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ரகுவரன் வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது. அவரும் வந்து பல விதமான கதாபாத்திரங்களை பண்ணி சாதனை படைத்த ஒரு கலைஞர் தான். குறிப்பாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாஷா திரைப்படம் எப்படி தலைவரை கொண்டாடிட்டு இருப்பாங்களோ அதே சமயத்தில் அந்த பாஷாவில் இருக்கிற அந்த ஆண்டனியை கொண்டாட எந்த ரசிகனும் மறக்கிறதே இல்லை.
அப்படி ஒரு கதாபாத்திரம் அதில் ஆண்டனி கேரக்டர் அதில். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பக்கம் வந்து உயிர் தமிழுக்கு. அந்த படம் 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். அது வந்து பிவிஆர் ஐநாக்ஸில் போய் பார்த்தேன். அந்த பிஆர் மாலில் நடிகர் அமீர் பேஸ் பண்ணி நடிச்சிருக்கிற ஒரு படம். அது வந்து ஃபுல்லாக அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் வச்சு உருவாக்கப்பட்ட கதை தான். அதில் பல இயக்குநர்கள் நடிச்சிருக்காங்க அவரோட. அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல படங்களை தாடியிலேயே பார்த்துட்டு வந்தால் நம்ம இயக்குனர் சுப்பிரமணிய சிவா பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் ஒரு வக்கீலாக வராரு, க்ளீன் ஷேவனாக வர்றாரு. இது கொஞ்சம் பழைய படம் தான், அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் தான். ஏன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கிற திரு மாரிமுத்து அவர்களெல்லாம் இதில் இன்னைக்கு இல்லை, சில கலைஞர்கள் இன்னைக்கு இல்லை, அவங்கெல்லாம் இந்த படத்தில் இருந்திருக்காங்க. அப்புறம் படம் வந்து 2 ஹவர் 10 நிமிஷம் தான் கூட ரொம்ப கிறிஸ்பாகவே நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. ஒருத்தன் லவ்வுக்காகவே அரசியலில் வரான் அப்படின்றத ஒரு புது கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அமீர் கிட்ட இப்படி ஒரு நடிப்பை நான் வந்து எதிர்பார்க்கல. ரொம்ப அசால்ட்டாக பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த படம் வந்து அமீர் அவர்கள் பேசிய அந்த வசனங்கள் வந்து படத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது நான் பார்க்குறேன். இது படங்களை பற்றி சொல்லிட்டேன். இப்போ நான் அந்த ரீரிலீஸ் பற்றி சொன்ன விஷயத்துக்கு இப்போ நான் வரேன். இப்போ சமீபத்தில் இந்த படங்களை பார்க்க போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேம் நேஷ்னலில் ரசவாதி பார்த்தேன். போய் பார்க்கும்போது அந்த டிக்கெட்டோட ரேட் என்ன தெரியுங்களா? 127 ரூபா. அதாவது இப்போ ஆன்லைன் புக்கிங் இல்லை, நான் நேரடியாக போய் தேட்டரில் கவுண்டரில் தான் வாங்கினேன். ஏன்னா அவைலபிள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கவுண்டர்லேயே போய் வாங்கிட்டேன். இன்னொன்று ஏன் யூஸ்வலாக நான் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா கூட ஆன்லைனில் புக்கிங் பண்ணிடுவேன். நான் படம் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா. காரணம் என்னன்னாக்கா நான் ஒரு டிஸ்டன்ஸில் இருப்பேன். நான் புக் பண்ணியிருக்கிற தேட்டரு என்னோடய வீட்டுக்கு சரௌண்டிங்கில் எனக்கு நியர்பை இந்த ஏரியாலேயே இருக்கும். ஆனால் அங்கே வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ள சப்போஸ் ஷோ டைமிங் ஆரம்பித்து ஒரு 10, 15, 20 நிமிஷம் ஆச்சுன்னா கூட கவுண்டர் மூடிடுவான். எனக்கு டிக்கெட் கிடையாது, நான் தூரம் வந்து நான் ரிட்டர்ன் போகணும் படம் பார்க்காம. இது எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே, இன்றைக்கில் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே நான் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போயிட்டேன்னா படம் பார்க்காம திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது. அந்த எண்ணத்துக்காக காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ் போனாலும் பரவாயில்ல, நம்ம டிக்கெட் வாங்கிடுவோம் அப்படின்றது யூஸ்வலாக வாங்கிடுவேன். ஆனால் இப்போ இந்த போன வாரம் வந்து இந்த ரசவாதி பார்க்க போகும்போது நான் வந்து ஏன் புக் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணேன்னா ஒரு டபுள் மைண்டோடு போனேன். இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போதைக்கு 1/2 hour இருக்குது. 1/2 hourல போய் நான் ரீச் ஆகலாம். இன்கேஸ் ஒருவேளை டிராஃபிக்கில் மாட்டிச்சுன்னா முடிஞ்சால் போய் பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன் டைமு போய் ஐநாக்ஸ் நேஷனலில் போய் ரீச் பண்ண முடிஞ்சுது. போயினேன் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கினேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்குறேன். ஏன்னா யூஸ்வலாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன். கவுண்டரில் போய் வாங்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி. டிக்கெட்டோட விலை 127 ரூபாங்களா. இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உயிர் தமிழுக்கு புக் மை ஷோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஷோ வந்து விஆர் மாலில் மட்டும்தான் இருக்குது ஈவினிங் ஷோ. என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு சரி நான் ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். இல்லை சரி டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஷோ வியாழக்கிழமை அன்றைக்கி நான் சொல்லுது போய் நேராக விஆர் மாலில் 7:20க்கு ஷோ. சரி கிளம்பி கரெக்டாக அந்த டைமுக்கு போனேன். போயிட்டு கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டேன். அந்த டிக்கெட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 165 ரூபா. பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல முயற்சி தான். அதாவது என்னை கேட்டால் இந்த மாதிரி சிறு படங்களுக்கு நீங்கள் 127 165 வைக்கிறதுக்குள்ள ஃப்ளாட்டாக 100 ரூபாய், என்ன 190 விற்கிறீங்க டிக்கெட்டு. அந்த 190ன்றதை நீங்கள் 100 ரூபீஸாகவே ஃப்ளாட்டாக இந்த சின்ன படங்கள் பண்ணிங்கன்னா இந்த எம்டிஆர் போகிறதுக்கு தேட்டருக்கு பதில் அட்லீஸ்ட் கொஞ்சம் கூட்டம் வரும். அந்த 10 டிக்கெட் இது போகுதுன்னா 100 ரூபாய் டிக்கெட் வைக்கும்போது அவர் இன்னொரு 20 25 பேரோ வரலாம். ஏன்னா அட்லீஸ்ட் அந்த 100 ரூபாய் டிக்கெட்டில் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு கிடைக்கும். நானே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு இந்த மாதிரி அந்த லோ ரேஞ்சில் டிக்கெட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா டக்குன்னு உதயம் தேட்டருக்கு போவேன். அங்கே பார்த்தீங்கன்னா 112 ரூபா தான் டிக்கெட்டு உதயம் தேட்டரில் இன்றைக்கும். அந்த ஆடியன்ஸோட, அதாவது உதயம் தேட்டருக்குள்ளே அந்த கிளாஸ் ஆடியன்ஸோட வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா இந்த டிக்கெட் ரேட்டும் கம்மி, ப்ளஸ் வந்து அந்த கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸை வச்சு பார்ப்பேன். அந்த சீட்லாம் பழைய சீட்டுங்க தான், ஆனால் அந்த ஃபீல் வேறு. திடீர்னு பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டரில் படம் பார்க்கும்போது மட்டும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற காலங்களோட படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கும். அதனால் சில நேரத்தில் அப்படி ரசிக்கணும்னு நினைக்கின்னா அந்த தேட்டரில் போய் பார்ப்பேன். இப்படி படங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த வாரம் எனக்கு இப்படி தான் போச்சு. இதே போல் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் பார்த்த சில சினிமாவோ இல்லை இந்த தியேட்டர்களோட அனுபவங்களை அடுத்த வாரம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்.